السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள இறைவனின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழி நடந்த அனைத்து நல்லோர் மீதும் ஜும்ஆவுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகுமாக. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்குண்டான வெற்றிக்குரிய நல்வாய்ப்பாக அமைத்து தந்திருக்கிறார். முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை அவர்களுக்கு வழங்கியிருப்பதனுடைய பிரதானமான நோக்கம் மறுமைக்காக உழைப்பு செய்ய வேண்டும், மறுமைக்காக பாடுபட வேண்டும். நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், அந்த வாழ்க்கையில் நிலையான இன்பத்தை கொண்டிருக்கிற சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால், அதற்கு இந்த உலக வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த வாய்ப்பை நாம் தவற விடுவோமேயானால் இதற்கு பிறகு இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடையாது. யாரெல்லாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த உலகத்திலே அதற்குரிய தயாரிப்புகளிலே ஈடுபட வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அவன்தான் உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த உலகத்துல பிறக்கிறோம், மரணிக்கிறோம். அவன்தான் இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு பிறப்பையும் மரணத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறான். எதற்காக? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயல்களில் ஈடுபடக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. நாமெல்லாம் நல்லறங்களில் ஈடுபட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கையை தந்திருப்பதாக நம்மில் அதிகமான நபர்கள் அழகிய அமல்களில் ஈடுபட வேண்டும். மறுமையில் வெற்றியை ஈட்டித் தரக்கூடிய காரியங்களில் முனைப்பு காட்ட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உலகத்திலே நமக்கு பிறப்பையும் இறப்பையும் ஏற்படுத்தி இருப்பதாக திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். பாதிரு பில் அமால், அமல்களிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், நல்லறங்களிலே போட்டி போட்டு ஈடுபடுங்கள். ஃபித்னன், குழப்பங்கள் ஏற்படுவதற்கு முன்பாகவே, இருள் சூழ்ந்த குழப்பங்கள் உலகத்தில் ஒரு நாள் ஏற்படும். அப்படிப்பட்ட குழப்பங்கள் அதிகரிக்கின்ற பொழுது ஒரு அடியான் அமல்களில் இருந்து வணக்க வழிபாடுகளில் இருந்து விலகி விடுவான், குழப்பங்களிலே ஈடுபட்டு விடுவான். அவன் குழப்பங்களிலே மூழ்கிவிட்ட காரணத்தினால் அவனால் அமல்களில் கவனம் செலுத்த இயலாது. அல்லாஹ்வின்பால் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய மறுமையில் ஈடேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்லறங்களில் அவனால் முழுமையாக கவனம் செலுத்த முடியாத ஒரு காலம் வரும். அந்த அளவிற்கு உலகத்தில் குழப்பங்கள் தோன்றிவிடும், மிகைத்துவிடும். அப்படிப்பட்ட குழப்பங்கள் அதிகரிப்பதற்கு முன்பாகவே பாதிரு பில் அமால், நீங்கள் அமல்களில் அதிகமாக ஈடுபடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ்வை நம்புகிற, ரசூலை நம்புகிற, திருக்குர்ஆனை நம்புகிற, ஏன் மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை உண்டு என்று நம்புகிற முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த உலகம் நமக்கு மறுமைக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் பொருளாதாரத்தை ஈட்டுவோம், இந்த உலகத்தில் நாம் நல்லபடியாக வாழ்வதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுவோம், தொழில் செய்வோம், பொருளாதாரத்தை ஈட்டுவோம். இதுவெல்லாம் நமக்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தடுத்த வழிமுறைகளை நாடாமல் இறைவன் அவர்களுக்கு அனுமதித்திருக்கிற வழிமுறைகளை பயன்படுத்தி இவற்றை செய்வதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமக்கு பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காக வழங்கப்படவில்லை, செல்வங்களை குவிக்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்படவில்லை, அடுக்குமாடி குடியிருப்புகளில் சொகுசாக வாழ வேண்டும்
இவைகளெல்லாம் இறைவனின் புறத்திலிருந்து நாம் ஹலாலான முறையில் சம்பாதித்திருக்கும் பொழுது ஆளுமாக்கப்பட்டவைகளாக இருந்தாலும் இந்த உலகம் நமக்கு வழங்கப்பட்டிருப்பதின் நோக்கம் நம்முடைய மறுமை வாழ்வை செதுக்க வேண்டும் என்பதற்காக, மறுமையில் நமக்கான இருப்பிடத்தை தயார்படுத்த வேண்டும் என்பதற்காக, மறுமையில் நமக்கான வாழ்விடத்தை நாம் வளமான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் சிற்றின்பங்களிலிருந்து விலகி உலகத்தின் அற்பமான இன்பங்களை நோக்கி நம்முடைய கவனம் செல்வதை விட்டும் திசை திருப்பி வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்வினுடைய நற்காரியங்களை நோக்கி நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில், நீங்கள் திருக்குர்ஆன் முழுக்க படித்து பாருங்கள், எண்ணற்ற வசனங்கள் நமக்கு சொல்வது என்ன, திருக்குர்ஆன் நமக்கு போதிக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை என்ன? இந்த உலகம் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம், உலகத்தின் அற்பமான இன்பங்கள் இவைகளாம் போலியானவை, கண்களுக்கு மட்டுமே கவர்ச்சியாக தெரியக்கூடியவை. இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாகுருன் வ தகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். இந்த உலக வாழ்க்கை வீண் விளையாட்டு, அற்பமான வெற்றி கவர்ச்சிகள், இதுல போய் நீங்கள் மதிமயங்கி விழுந்து விடாதீர்கள், மறுமையை மறந்து விடாது என்கிற பாடம் குர்ஆன் முழுக்க நமக்கு போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் அனைவரும் வெள்ளிக்கிழமையிலே இன்னும் பல்வேறு தொழுகையிலே இமாம் அவர்கள் ஓதுவதின் வாயிலாக கேள்விப்படக்கூடிய, அதிகமாக நாம் கேள்விப்படக்கூடிய வசனம், அந்த வசனத்தினூடாக நமக்கு நினைவூட்டப்படுவது எது? இந்த அடிப்படைத்தான். பல் துஸிருனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இந்த உலகத்திற்கே முன்னுரிமை அளிக்கிறீர்கள், உலகம் உலகம் என்று அதன் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், மறுமைதான் சிறந்தது, நிலையானது. இவைதான் இமாம் ஓதுவதின் வாயிலாக பல்வேறு தொழுகையினூடாக இந்த அறிவுரை தான் நமக்கு முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அவற்றையெல்லாம் கேட்டதற்கு பிறகு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் திருக்குர்ஆனில் எதனை கண்டிக்கின்றானோ, எதன்பால் நம்முடைய மோகம் அதிகரித்து விடக் கூடாது என்று சொல்லுகிறானோ, அறிவுறுத்துகிறானோ, அத்தகைய கருத்துத்தான் நம்முடைய உள்ளத்தில் பதிகிறது. மறுமையை மறந்து விடுகிறோம். மறுமைக்காக நமக்கு ஒரு நல்வாய்ப்பாகத்தான் இந்த உலகம் வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையை மறந்து விடுகிறோம். உலகமே நிலையானது, நிரந்தரமானது என்பதாக நம்முடைய செயல்பாடுகள் அமைந்து விடுகிறது. உலகத்தை நோக்கியே விரைகிறோம், உலகத்தை பற்றியே சிந்திக்கின்றோம். நம்முடைய ஒட்டுமொத்த உழைப்பும் இந்த உலகத்தை மையப்படுத்தியதாகவே இருக்கிறது. மறுமைக்கு நாம் ஒதுக்கிக் கொள்ளக்கூடிய நேரம் சொற்ப நேரமாக இருக்கிறது. வாரத்தில் ஒரு ஜும்மா தொழுது விட்டால் போதும், மறுமையில் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறோம். அது கூட தேவையில்லை. வருடத்தில் 2 முறை பெருநாள் தொழுகையில் மக்களோடு மக்களாக சேர்ந்து நாம் பங்கெடுத்து விட்டால் போதும், அதனூடாக நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நம்ம பலர் நினைக்கிறார்கள். அப்ப மறுமைக்கு நாம் ஒதுக்கக்கூடிய ஸ்பேஸ், மறுமைக்கென்று நாம் ஒதுக்கக்கூடிய இடம் மிக குறைந்த அளவிலான சொற்பமான நேரத்தை, சொற்பமான காலத்தை தான் மறுமைக்காக நாம் உழைப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே கண்டிக்கின்றார். உலகத்துக்கே முன்னுரிமை கொடுக்குறீங்க, நிலையானது எதுப்பா? மறுமை அல்லவா? அந்த வாழ்க்கைக்கு நீ பாடுபட வேண்டாமா? அந்த வாழ்க்கையை நோக்கி நீ விரைந்து வர வேண்டாமா? அதற்குத்தானே உனக்கு நான் தந்தேன். ஏன் அடிப்படையை மறந்துவிட்டு அற்ப சுகங்களை நோக்கி செல்கிறாய், அவற்றின் பின்னே ஓடுகிறாய் என்பதாக அல்லாஹ் கண்டிக்கிறான். திருக்குர்ஆனில் இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கு விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற ஓடி வா அப்படின்னு அல்லாஹ் நமக்கு அழைப்பு கொடுக்கிறான். ஜன்னத்தின் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள், அருமுக சமாவாத்துவல் அரு, அந்த சொர்க்கத்தினுடைய கொள்ளளவு மானபூமியின் பிரம்மாண்டத்தை மிஞ்சக்கூடியது. அத்தகைய சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்லுதல் என்றால் என்ன? இந்த உலகத்தில் எந்தெந்த நற்காரியங்களில் ஈடுபட்டால் இறைவனின் மன்னிப்பை பெற முடியுமோ, எந்தெந்த செயல்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அடங்கியிருப்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகிறானோ, நபியல்லாஹ் சொல்லித் தருகிறார்களோ, அத்தகைய காரியங்களை நோக்கி நாம் விரைய வேண்டும். தொழுகையில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது, தொழுகை நோக்கி விரைய வேண்டும். நோன்பில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது, நோன்பை நோக்கி விரைய வேண்டும். தர்மங்களில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது, தர்மத்தை நோக்கி விரைய வேண்டும். பிற மக்களுக்கு உதவி செய்வதில், கருணை காட்டுவதில், அன்பை வெளிப்படுத்துவதில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது. அத்தகைய காரியங்களை நோக்கி நாம் விரைந்து செல்ல வேண்டும். பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது
பிற மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஒரு முள்ளோ கல்லோ கிடைக்கின்றதால் அதை அகற்றி போடுவதில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது. அதை நாம் முந்திக் கொண்டு செல்ல வேண்டும், செய்ய வேண்டும். இப்படி எதிலெல்லாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருப்பதாக, இந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், இந்த காரியத்தில் ஈடுபட்டால் இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னானோ, நபி அல்லாஹின் சொல்லி தந்தார்களோ, அதை செய்வதற்கு நாம் விரையம் போட்டிப்படும். அவரை விட நான் முதலில் செய்ய வேண்டும், இவரை விட நான் முதலில் செய்ய வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட முந்திக் கொண்டு நல்லறங்களில் ஈடுபடக்கூடிய ஒன்றுக்குத்தான் அல்லாஹ் நமக்கு அழைப்பு கொடுக்கலாம். மன்னிப்பை நோக்கி வாப்பாள், உலகம்லாம் மட்டும் ஓடி போறேன், காசு பணம் என்றால் ஓடி செல்லுகிறாய். இந்த உலகியல் ரீதியாக பல்வேறு காரியங்களுக்காக ஓடக்கூடிய நீங்கள் என்னுடைய மன்னிப்பை தேடி ஓடிவாள், சொர்க்கத்தை நோக்கி ஓடிவாள் என்று அல்லாஹ் நமக்கு அழைப்பு கொடுக்கிறான். இறைவனின் இந்த அழைப்பை ஏற்றி நம்ம எத்தனை பேர் வணக்க வழிபாடுகளுக்காக போட்டி போடுகிறோம், முந்திக் கொள்கிறோம். முதல் வரிசையில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. எப்பவுமே முந்திக் கொள்வதற்கு சிறப்பு இருக்கு. நன்மையான காரியங்கள் அனைத்திலுமே முந்திக் கொண்டால் அதுக்கு அல்லாஹ்விடத்துல ஒரு கவனம் இருக்கு, அதுக்கு அல்லாஹ்விடத்துல ஒரு சிறப்பு இருக்கு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமையை பற்றி நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். ஜும்மாவுக்கு வருகிறார்கள் அல்லவா, இந்த ஜும்மாவிற்கு பள்ளிவாசலுக்கு வருகை தரக்கூடிய மக்களை மாணவர்கள் பிரத்யேகமாக இறைவனால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட மாணவர்கள் பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். எப்படி பதிவு செய்வார்கள்? எக்துபூனல் அவ்வல் பல் அவ்வல், முதலாவது வருபவர்கள் யார், அதற்கடுத்து வருபவர்கள் யார் என்று பதிவு செய்வார்கள். ஃபர்ஸ்ட் யார் வர்றா, ஜும்மா வழக்கமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பள்ளிக்குள்ள யார் வர்றா, ஜும்மாவினுடைய நன்மை நாடி வருபவர்கள் யார், உரையை கேட்க வேண்டும், தொழுகையில் ஈடுபட வேண்டும், அதுவரை பள்ளிவாசலில் அமர்ந்திருப்போம் என்று நன்மை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் யார், அதற்கென்று வருகை தருபவர்கள் யார், வழக்குமார்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எத்து பூனல் அவ்வல் பல் அவ்வல், முந்தி வருபவர்களை பதிவு செய்வார்கள். எப்பவுமே அல்லாஹ்விடத்தில் அதுக்கு தனி கவனம். முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கு தனி கவனம். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஜும்மா என்று மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொழுகையிலையுமே முதல் வரிசையில இமாமுக்கு அடுத்தபடியாக முதல் வரிசையில் யார் நிற்பதற்கு போட்டி போட்டுக் கொண்டு முந்திக் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தனி கவனம் இருக்கிறது. இதுவெல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட போதிலும் கூட இதற்காக நாம் போட்டி போட்டுக் கொண்டு வருகிறோமா? போன வாரம் அவர் பள்ளிவாசல்ல முந்தி வந்துட்டார், அவரை விட நாம இந்த முறை முந்தி போக வேண்டும் நினைக்கிறப்ப தொழில் ரீதியா போட்டி போடுறோம், பொருளாதார ரீதியா போட்டி போடுறோம், வீடு கட்டுறதுல போட்டி போடுறோம், செல்போன் வாங்குறதுல போட்டி போடுறோம். அவர் ஐபோன் வாங்கிட்டாரு, நம்ம அடுத்த மாசம் ஐபோன் வாங்கிட வேண்டியதுதான். அவர் இந்த பிராண்டு ஷர்ட் போட்டிருக்காரு, நம்ம அடுத்த முறை பெருநாளுக்கு அதே ஷர்ட்டை வாங்கிட வேண்டியதுதான். உலகில் ரீதியாக சின்ன சின்ன விஷயங்கள்ல பைக்குக்கு, வாகனங்களுக்கு, வீடுக்கு, இதுக்கெல்லாம் போட்டி போடுறோம். அல்லாஹ் கொடுத்திருந்தா போட்டி போடலாம், ஹலாலான முறையில் சம்பாதிப்பதாக இருந்தா பிரச்சனை இல்லை. அதுல எல்லாம் போட்டி போடக்கூடிய அவரை முந்த வேண்டும், இவரை முந்த வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடிய நாம் வணக்க வழிபாடுகளில் யாரையாவது பார்த்து, இவர் டெய்லி ஃபஜ்ருக்கு முதல் வரிசையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, இவர் தானே ஃபஜ்ருக்கு வாங்க சொல்றாரு, இவர் தானே முதல் வரிசையில எப்போதும் இமாமுக்கு அடுத்தபடியாக இருக்கிறார், எப்போதும் தவறாமல் இவர் இக்காமத்து சொல்லி விடுகிறார், அடுத்த முறை நாம் அந்த நிலைக்கு முந்த வேண்டும், நான் ஃபஜ்ரில் போய் வாங்க சொல்ல வேண்டும், நான் முதல் வரிசையில் போய் அமர வேண்டும், நான் இக்காமத்து சொல்லக்கூடிய வாய்ப்பை தட்டி பறிக்க வேண்டும் ஆசைப்பட்டிருக்கிறோமா? ஆசையா வந்திருக்கிறா, போட்டி போறது இரண்டாவது இருக்கும். உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசை. பள்ளிவாசலே கதிங்க ஒருத்தர் கடந்தார்னு அவரை பத்தி நம்ம பார்வை இல்லை, இழிச்ச வாய்ப்பையன் உழைக்க தெரியாத இந்த காலத்துல பள்ளிவாசலே கதிங்க ஒருத்தர் கடக்கலாமா? என்ன ஒரு சீசன் ஓடிக்கிட்டு இருக்குது, எப்படிப்பட்ட வியாபாரம் போய்கிட்டு இருக்குது. இந்த வியாபார சீசன்ல ஒருத்தர் பள்ளிவாசலே கதின்னு கடந்தா அவனை விட ஒரு முட்டாள் வேற யார்? இப்படி நம்ம நினைப்போம். இக்காமத்து சொல்லத்துக்கு வாங்கன்னு சொன்னா கூட நீங்க சொல்லுங்க பை, நீங்களே சொல்லுங்க. முதல் வரிசையில திடீர்னு கேப் இருக்கும், இடைவெளி இருக்கும், பின்னால உள்ளவர் வாங்க ஃபர்ஸ்ட் வரிசைக்கு வாங்கன்னா அவர் கர்ச்சிப்பை போட்டார், அது பெரிய தங்க கர்ச்சிப்புல, அதை விட்டு வர மாட்டார். இல்ல நீங்க போங்க, இந்த பக்கம் வல பக்கத்துல உள்ளவரை அனுப்பி வைப்பார், நீங்க போங்களேன், இட பக்கத்துல உள்ளவர் நீங்க போங்கன்னு இருக்கும். எதுக்கு? ஃபர்ஸ்ட் வரிசையில போறதுக்கு. அப்படின்னா அதனுடைய சிறப்பு நமக்கு தெரியலன்னு தான் அர்த்தம். இக்காமத்து சொல்லுங்கன்னு பின்னால யாரையாவது மைக்க கொடுத்தோம், நீங்க அதை வாங்கி இன்னொரு ஆள் கொடுப்பார். நீங்க சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க. இதே 1 லட்சம் ரூபாய் கையில வந்து அடுத்த ஆள் கொடுப்போமா? தொழுக ஆரம்பிக்கும் போது இமாம் 1 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதை யாருக்கு இருந்தா நீங்க வச்சுக்கணும், யாருக்கா கொடுப்போமா?
கொண்டாங்கன்னு பறிச்சிட மாட்டோம். நான் தானப்பா இமாமுக்கு பக்கத்தில் நின்றேன், நீ எப்படி அதை வாங்கின? வெளியே போய் எனக்கு 50 உனக்கு 50 சண்டை போடுவோமா இல்லையா? பொருளாதாரம் என்றால் உலகியல் ரீதியான பொருட்கள் என்றால் அதில் போட்டி போடக்கூடிய நாம நன்மையான காரியங்களை நம்முடைய போட்டி நம்மிடத்தில் இல்லை. அது குறித்த ஆசையோ அது குறித்த லட்சியமோ அதில் ஈடுபாடோ நம்முடைய உள்ளத்தில் வருவதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம் நன்மையில் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த நன்மையும் அடுத்தவர்களுக்கு விட்டுக் கொடுப்பவர்களாக அல்லாஹ்வின் தூதர்கள் அவர்களை உருவாக்கவில்லை. ரசூலுல்லாஹி அப்படி கிடையாது. முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை, தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை அடுத்தவர்களுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. நல்லறம் என்று வரும்பொழுது எனக்கு அந்த நன்மை வேணும்னு நினைப்பாங்க, போட்டி போடுவாங்க. ரசூலுல்லாஹி அப்படித்தான் போட்டி போட்டார். ஒரு யுத்த களத்திற்கு செல்கின்ற பொழுது ஒரு வாகனத்தில் 3 ஏறி சென்றார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ்வின் தூதரிடம் இருந்த கருவூலங்களில் பெரிய அளவிற்கு வாகனங்கள் இல்லை, பெரும் பற்றாக்குறை, ரொம்ப நெருக்கடி. ஒரு வாகனத்துல 3 பேர், ஒரு ஒட்டகத்துல 3 பேர், அந்த அளவுக்கு தான் வாகனங்கள் இருக்கு. ஒரு ஒட்டகத்துல 3 பேர் தான், 3 பேரும் ஒரே நேரத்தில் ஒட்டகத்தில் ஏற முடியுமான முடியாது. 2 பேர் தான் ஒட்டகத்தில் பயணிக்கணும். 3ஆம் நபர் ஒட்டகத்தை இழுத்து செல்ல வேண்டும். கொஞ்ச நேரம் அவர் இழுத்துட்டு போவார், ஒட்டகத்தை இழுத்துட்டு போவார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் மேலே ஏறிடுவார் ஓய்வு பெறுவதற்காக. மேல உள்ள இருவரில் ஒருவர் கீழே இறங்கி ஒட்டகத்தை இழுக்கணும். திரும்ப அவர் மேலே ஏறிடுவார். 3ஆவது மேல உட்கார்ந்து இருந்தார்ல, அவர் கீழே இறங்கி ஒட்டகத்தை இழுத்துட்டு போகணும். இருவரும் ஒட்டகத்தில் அமர்ந்திருப்பார்கள், ஒருவர் வாகனத்தை இழுத்து செல்ல வேண்டும், முறை வைத்து இழுத்து செல்ல வேண்டும். இதுதான் முறை. இந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஒட்டகம் என்று பங்கீடு செய்து தனக்கு ஒதுக்கப்பட்ட ஒட்டகத்தில் 2 நபித்தோழர்களை அழைத்துக் கொண்டார்கள். வாங்க நம்ம 3 பேர் இந்த ஒட்டகத்துல போவோம். ரசூலுல்லாஹ் மேல இருக்கிறாங்க, அபூ லுபாபா அவர்கள் மேல இருக்கிறாங்க, அலி அவர்கள் ஒட்டகத்தை இழுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அபூ லுபாபா கீழே வந்துட்டாங்க, அலி மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூ லுபாபா ஒட்டகத்தை இழுத்து செல்கிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை இழுத்து செல்ல வேண்டிய முறை, ரசூலுல்லாஹ் கீழே இறங்கணும், மீதமுள்ள 2 நபித்தோழர்கள் மேல உட்கார்ந்து இருக்கணும். ரசூலுல்லாஹ் கீழே இறங்க முற்படும் பொழுது 2 நபித்தோழர்களும் சேர்ந்து சொன்னார்கள், அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க ஒட்டகத்திலே உட்காருங்க, நீங்க எதுக்கு கீழே இறங்குறீங்க, உட்காருங்க அல்லாஹ்வின் தூதரே, நாங்க உங்க சார்பா ஒட்டகத்தை இழுக்கிறோம். யாரா இருந்தாலும் அப்படித்தானே சொல்லுவாங்க. நபிகள் நாயகத்தின் மீது உள்ள நேசம் அவ்வாறு சொல்ல வைக்கும். நீங்க உட்காருங்க, நாங்க இழுத்துட்டு போறோம்ங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதெல்லாம் முடியாது, கீழே இறங்கிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, நான் கீழே இறங்கிடுவேன். கீழே இறக்கி விட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், மா அன அஸ்னா அனில் அஜ்ரி மின்கும், உங்கள் இருவருக்கும் எந்த நன்மை தேவைப்படுகிறதோ அந்த நன்மை விட்டு நான் தேவையற்றவனாக இல்லை. நன்மை நீங்க 2 பேர் மட்டும் கொள்ளையடிக்கலாம்னு பாக்குறீங்களா? ரசூலுல்லாஹ் கேட்ட வார்த்தை. உங்க 2 பேருக்கு மட்டும் தான் நன்மை வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய பாதையில் செல்கிறோம், யுத்தத்திற்கு செல்கிறோம். இந்த பாதையில் நாம் பயணிக்கின்ற பொழுது பல்வேறு சிரமங்கள் ஏற்படும். இவற்றையெல்லாம் சந்தித்து நாம் பொறுமை காத்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு நன்மை வழங்கப்படுகிறது, மறுமைக்கான சேமிப்பு. நீங்க 2 பேர் மட்டுமே இந்த நன்மையை சம்பாதிக்கலாம்னு பாக்குறீங்களா? நான் விட மாட்டேன், எனக்குரிய வாய்ப்பை நான் விட மாட்டேன், கீழே இறங்கிடுவேன்ட்டாங்க. உங்கள் இருவரை விட நான் பலசாலியும் கூட என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். உமா அன்துமா பி அக்வா மின்னி, நீங்கள் இருவரும் என்னை விட பலசாலிகள் கிடையாது, உங்களை விட நான் தான் பலசாலியும் கூட. ரசூலுல்லாஹ் உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு பலசாலியா தான் இருந்தாங்க. 60 வயதை தாண்டி நிலையிலும் கூட அல்லாஹ்வின் தூதருக்கு உடல் அவ்வளவு வலிமை இருந்தது, அவ்வளவு பலசாலியா இருந்தாங்க. தெருவுல போவாங்க, ஒரு இளைஞர் ஆட்டினுடைய தோலை உரிக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தார், உரிக்க தெரியல அவருக்கு. ரசூலுல்லாஹ் விலகு பார்த்தாங்க, விலகு நான் உரிக்கிறேன் பாரு, இதை பார்த்து நீ உரித்துக்கொள் என்று சொல்லி ஆட்டை உரித்து காட்டினார்கள். 50 வயது 60 வயதை தாண்டி நிலையிலும் அப்படிப்பட்ட ஆரோக்கியம், உடல் வலிமை. இன்னைக்கு நம்மள பல பேர் இளைஞர்களா இருப்போம், கீழே குனிஞ்சிட்டு எழுந்தார் வைங்க பிடிச்சிருந்துச்சுவார். வயசு எத்தனைப்பா? 20 வயசு. 20 வயசுல கீழே குனிஞ்சி நிமிர்ந்தாருன்னா இடுப்பு பிடிக்குது, கையை தூக்க முடியல, தூக்குன கையை இறக்க முடியல, தலையை திருப்ப முடியல, உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, எழுந்தா டக்குன்னு உட்கார முடியல, இப்படி ஏகப்பட்ட நோய் சொல்லுவோம் நமக்கு இப்போ உள்ள காலத்துல. ரசூலுல்லாஹ் அவ்வளவு உடல் ஆரோக்கியமாக உடல் வலிமை பெற்றவர்களாக இருந்தார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம், அல்லாஹ்வின் தூதர் மறுமையில் நமக்கு நன்மையை பெற்று தரும் என்ற ஒரு காரியத்தை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்களா? எனக்குள்ள நன்மை நான் விட மாட்டேன்பா, நான் செய்வேன். இதை அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து பாடமாக பயின்ற நபித்தோழர்கள் அவர்களும் நன்மையில் போட்டி போடக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. எனக்கு அந்த நன்மை வேணும், நான் முந்திக் கொண்டு அந்த நன்மையை செய்ய வேண்டும்.
அவர்களுடைய கவனம் எல்லாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் இருந்தது. அதற்காக இந்த உலகத்தில் எதையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் மறுமையில் சொர்க்கத்தை இழந்துவிடக் கூடாது. அதில் தான் அவர்களுடைய முழு கவனமும் இருந்தது. அம்ரு இப்னு ஜமூஹ் என்கிற ஒரு நபித்தோழர், அவர் காலு சரியா நடக்க முடியாது, அவரால் கால் சரியில்லாத நபர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க. ஒரு கவலை பாருங்க, ஒரு யுத்த காலம், யுத்தம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் அவரும் யுத்தத்தில் பங்கேற்க இருக்கிறார். ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நானும் இந்த யுத்தத்தில் பங்கேற்கிறேன். ஒரு பேச்சிற்கு நான் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டு விட்டால் மறுமையில் என்னுடைய கால் சரியான நிலையில் நான் நடப்பேனா அப்படின்னு கேட்டார். அவர் கவலை என்ன, மறுமையில என் கால் சரியாயிருமா, சொர்க்கத்துல இருந்து என்னுடைய கால் இதே நிலையில் தான் நான் இருப்பேனா, அல்லது என்னுடைய கால் சரியான நிலையில் நான் நடப்பேனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்ரே, அவருடைய பேர் அம்ரு இப்னு ஜமூஹ், அம்ரே கவலைப்படாதீர், இந்த யுத்தத்தில் ஒரு வாதத்திற்கு நீங்கள் கொல்லப்பட்டு விட்டால் மறுமையில் உங்களுடைய கால் சரியான நிலையில் நீங்கள் சுகத்தில் நுழைவீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அது போதும். நான் அவர் எதிர்பார்த்தபடியே அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார். அவருடைய உடலை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணி அந்துரு, இதோ நான் சொர்க்கத்தில் அம்ரு இப்னு ஜமூஹ் இரண்டு கால்களும் சரியான நிலையில் துள்ளி குதித்து ஓடுவதை பார்ப்பதை போல் உள்ளது அப்படின்னாங்க. சூப்பரா இருந்துச்சு, அவர் கால் அற்புதமா இருக்கு. அவர் விரும்பியபடி, அவர் ஆசைப்பட்டபடி அம்ரின் கால்கள் சரியாகிவிட்டது. மறுமையில் அவர் இரண்டு கால்களும் சரியான நிலையில் நடப்பதை நான் பார்ப்பதை போல் உள்ளது அப்படின்னாங்க. இன்பதான் சொர்க்கத்துக்கு போகணும், அவர் கால் சரியாகிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்கும். அப்ப அவங்க கவலை இல்லை, நான் கொல்லப்பட்டா என் குடும்பத்தின் நிலை என்ன ஆகும் அப்படி கேட்கல. நான் கொல்லப்பட்டு விட்டா என்னுடைய மனைவி மக்கள் எங்கே போவார்கள், என்ன செய்வார்கள், அவங்க சாப்பிடறதுக்கு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு யார் அடைக்கலம், யார் ஆதரவு, நமக்கெல்லாம் அப்படி பல கவலைகள் இருக்கும். அந்த கவலைகளில் பல ஆகுமானவையாக இருக்கும். ஆனால் அவர்கள் அதற்காக கவலைப்படவில்லை. நான் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டு விட்டால் இப்போ என்னுடைய இரு கால்களில் ஒரு கால் சரியில்லை, இதே நிலையில் தான் மறுமையில் இருப்பேனா, என்னுடைய கால்கள் சரியாகி விடுமா, அதுதான் அவருடைய கவலை. சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற ஒன்றே அவருடைய இலக்காக இருந்தது. அதற்காகத்தான் பல சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது மறுபேச்சு பேசாமல் போனார்கள். காரணம் என்ன, அல்லாஹ்வின் தூதர் ஒன்றுக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால் அது நமக்கு மறுமையில் ஈடேற்றத்தை தரக்கூடியது, மறுமையில் வெற்றியை பெற்று தரக்கூடியது, அல்லாஹ் என்பால் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய காரியம், அதை நாம் விட்டுவிடக் கூடாது. இதுதான் நபி தோழர்களின் பார்வையாக இருந்தது. அபிசீனியாவுக்கு போங்கன்னா குடும்பத்தோடு போனார்கள், குடும்பத்தை விட்டு சென்றார்கள், சொத்துக்களை விட்டு சென்றார்கள். மதீனாவிற்கு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது மதீனாவிற்கு சென்றார்கள், குடும்பத்தோடு பலர் சென்றார்கள், குடும்பத்தை விட்டு விட்டு பலர் சென்றார்கள். மதீனாவில் சம்பாதித்த பொருளாதாரத்தை எல்லாம் அம்போவென்று விட்டு விட்டு சென்றார்கள். அவங்களுக்கு பொருளாதாரம் பெருசா தெரியலை, தம்முடைய கொள்கையில் ஒத்துழைக்காத குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும், இதை செய்தால் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு நம்ம போங்கன்னா போவோமா? சென்னையில வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை இப்போப்பா உசிலம்பட்டிக்கு போயிருன்னு சொன்னோம்னா போவார? உட்கார்ந்து நாள் கணக்கா யோசிப்பார், உசிலம்பட்டிக்கு போனா நமக்கு வியாபாரம் இருக்குமா, அங்க வியாபாரத்தை பெருக்க முடியுமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? சென்னையில உள்ளவரை ஒரு கிராமத்துக்கு போங்கன்னா யோசிப்போமா இல்லையா? யாரா இருந்தாலும் பல விஷயங்களை பற்றி யோசிப்போம், பல்வேறு பின்னணிகள் குறித்து. அப்படி நடந்து விட்டால், இப்படி ஆகிவிட்டால் அது நமக்கு சரி வருமா என்றெல்லாம் பல கவலைகள் நமக்கு ஏற்படும். இதே திருப்பூர்ல இருக்கிறவங்களை நீங்க வேற எங்க நெல்லைக்கு போங்க, திருநெல்வேலிக்கு போங்க, மதுரைக்கு போங்கன்னா பெட்டியை கட்டிட்டு கிளம்பிடுவோமா? நம்ம எதுக்கு மதுரைக்கு, நம்ம எதுக்கு போகணும்? மதுரைக்கு போனா நமக்கு வியாபாரம் நடக்குமா, சரியா வருமா, இங்கதான் நமக்கு வியாபாரம், இங்கதான் பிசினஸ் இருக்கு, பல விஷயங்களை யோசிப்போம்லாங்க. நம்ம அந்த பலவீனமான நிலையில் தானே நாம் இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதற்காக அபிசீனியாவிற்கு சென்றார்கள், நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதற்காக அகதிகளாக மதீனாவிற்கு சென்றார்கள். அடுத்த நிலை என்னவாகும் உத்தரவாதம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இதுல மறுமை வெற்றி இருக்கிறது, இந்த பாதையில் பயணிக்கின்ற பொழுது நமக்கு சொர்க்கத்தின் பாதையாக அது அமையும் என்று நம்பி சென்றார்கள். காரணம், அவர்களுக்கு இலக்கு சொர்க்கமாக இருந்தது, இலக்கு மறுமை வெற்றியாக இருந்தது. அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை கேட்கின்ற பொழுது பொருளாதாரத்தை வாரி வழங்கினார்கள். காரணம், மறுமை வெற்றி, அதுதான் வேணும். உலகத்தில் உள்ள இழப்பு நமக்கு ஒரு பொருட்டல்ல என்று நினைத்தார்கள்.
ஹராம் பின் மில்ஹான் என்கிற ஒரு நபித்தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு கூட்டம் வந்துச்சு. ரசூலுல்லாவை ஏமாத்தி ரசூலுல்லாவிடம் பாடம் பயின்ற சஹாபாக்கள், ஹாஃபில்கள், திருக்குரானை மனனம் செய்தவர்கள் பல பேர் ரசூலுல்லாஹ் அனுப்பி வைப்பாங்க. அது மாதிரி ஒரு கூட்டம் வந்தது. எங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு பிரச்சாரகரை அனுப்பி வைங்க, மார்க்கம் படிச்சவங்களை அனுப்பி வைங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தை அனுப்பி வைத்தார்கள். அதில் ஹராம் பின் மில்ஹான் என்கிற நபித்தோழரும் ஒருவர். ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்தது நோக்கம் என்ன? பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக. அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டது எதற்கு? எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், அதுக்குரிய ஆட்களை அனுப்பி வைங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. ஆனா அவங்க ஏமாற்று பேர்வழிகள், மோசடி பேர்வழிகள். ரசூலுல்லாஹ்வை ஏமாற்றி நன்கு மார்க்கத்தை கற்று அறிந்த ஆலிம்களை அழைத்து சென்று வழியிலேயே அவர்களை கொன்று விட வேண்டும் என்பது அவர்களின் சதி. அது தெரியல, அந்த சதி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கல. மறைவான ஞானம் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடையாதுல்ல, தெரியல. பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க, 12 பேர் ஏறத்தாழ. அதுல ஹராம் பின் மில்ஹான் என்கிற நபித்தோழரும் ஒருவர் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு காட்டு பகுதி போன்று ஒன்று வருகிறது, ஒரு வனாந்திர பகுதி போன்று ஒன்று வருகிறது. அது வரையிலும் அவங்க ஆசை, அவங்க கனவு, அவங்க போகக்கூடிய எண்ணம், நம்ம அந்த ஊருக்கு போறோம், பிரச்சாரம் பண்ண போறோம், இஸ்லாத்தை எடுத்து சொல்ல போறோம், அந்த எண்ணத்துல தான் அவர்கள் செல்கிறார்கள். கற்பனை செய்து பாருங்கள். அவ்வாறு அந்த ஆசையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஹராம் பின் மில்ஹான் என்கிற நபித்தோழரின் நெஞ்சை பிளந்து கொண்டு ஒரு அம்பு வருகிறது. பின்னால் இருந்து அவர்களை அழைத்து செல்லக்கூடிய சதிகாரர்களில் ஒருவன் அம்பு எய்து ஹராம் பின் மில்ஹானை கொள்கிறான். பிரச்சாரம் பண்ண போறோம், தாவா பண்ண போறோம், ஆசையில போய்கிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று நெஞ்சை பிளந்து கொண்டு அம்பு. என்ன சொல்லுவோம்? நாம் அந்த நிலையில் நாம் இருந்திருந்தா எவ்வளவு திடுக்கிட்டு போயிருப்போம், எவ்வளவு அச்சத்திற்கும் பீதிக்கும் ஆளாகி இருப்போம். எப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்து வரும் உத்தரவாதம் இருக்க. ஆனால் ஹராம் பின் மில்ஹான் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நெஞ்சை பிளந்து கொண்டு அம்பு வந்த பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார். நெஞ்சை பிளந்து கொண்டு அம்பு, ரத்தம் வலிகிறது, இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உயிர் பிரிய போகிறது. அந்த கன நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை நான் வெற்றி பெற்று விட்டேன். காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் ஜெயித்து விட்டேன். என்னுடைய இலக்க நிறைவேறிவிட்டது, என் ஆசை நிறைவேறிவிட்டது. இந்த மார்க்கத்திற்காக என்னுடைய உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். இந்த பிரச்சார களத்தில் என்னுடைய உயிர் போக வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டிருந்தேன். அது போலவே நடந்துவிட்டது, வெற்றி என்று சொல்கிறார். நமக்குலாம் சாத்தியமா? நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்முடைய உயிர் பிரியும் பொழுது என்ன வார்த்தை வரும் நமக்கு தெரியாது. களிமா வருமா? அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அதுவே பெரிய பாக்கியம். அதை தாண்டி உலகத்தை பற்றி கவலைப்படாம, குடும்பத்தை பற்றி கவலைப்படாம, பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாம நான் வெற்றி பெற்று விட்டேன், இந்த நல்வழி என்னுடைய உயிர் பிரிந்து விட்டது என்பதை பற்றி நாம் நினைத்து பெருமிதம் கொள்வோமையானால் எப்பேற்பட்ட பாக்கியம். அவருடைய உள்ளம் அதற்காகவே தயாரிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? மறுமை குறித்த அவருடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு ஆழமான விருப்பம் இருந்திருந்தால் திடீரென்று அவருடைய உயிர் பறிபோகும் போது மறுமை வெற்றி குறித்து அவர் ஆசைப்பட்டிருப்பார். அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். யோசிச்சு பாருங்க. இதான் ரசூலுல்லாஹ்வுடைய உருவாக்கம். அவங்க இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்பா நினைக்கல. உலகத்தில் வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை தருவான், சில நேரம் நஷ்டத்தை தருவான், அதுவெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. உலகத்தில் சொந்த பந்தங்கள் அவர்களை விரும்புவார்கள், சில நேரம் வெறுப்பார்கள், அது அவர்களுக்கு ஒரு பெரிய லட்சியமே, இலக்கே அல்ல, ஒரு பொருட்டே அல்ல. அவர்களுடைய முழு கவனமும் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி நம் மீது விழ வேண்டும், மறுமையில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு இந்த உலகத்தில் நான் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள், தொழுகையா, நோன்பா, தான தர்மங்களா, நல்வழியில் ஈடுபட வேண்டுமா, சமுதாய மக்களுக்காக பாடுபட வேண்டுமா, அனைத்தும் என்னால் என்ற பங்களிப்பை நான் செய்வேன். இதுதான் சஹாபாக்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. அவங்கெல்லாம் அப்படி நினைச்சு அவங்க ஊரை விட்டு வெளிநாடுகளுக்கு, அயல் நாடுகளுக்கு பயணப்பட்டதுனால தான் பல நாடுகள்ல இன்றைக்கு இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவங்க அரபு நாடுகளில் சுருங்கி போயிருப்பார்கள். ஆனால் அரபு நாட்டை தாண்டி எப்படி இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்திருக்கும்? நான் ஊரை விட்டு போக மாட்டேங்கிறதான் இருப்பேன்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அரபு நாடுகளை தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்திருக்குமா? மேலை நாடுகளில் வளர்ந்திருக்குமா? இந்தியாவில் வளர்ந்திருக்குமா? அப்ப அவருடைய உழைப்பதில் அடங்கியிருக்க, அவருடைய தியாகம் அடங்கியிருக்கிறது, அவருடைய அர்ப்பணிப்பு அடங்கியிருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் அடித்தளமாக மறுமை நம்பிக்கை இருந்தது. அந்த வகையில் நாமும் நம்முடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை ஸ்டாண்ட் பண்ணணும். உலகத்திலே பல நேரங்களில் இழப்பு ஏற்படும். அந்த இழப்பை ஒரு பொருட்டாக கொள்ளாமல் மறுமையை நான் இழந்துவிடக் கூடாது, சொர்க்கத்தை நான் இழந்துவிடக் கூடாது. அந்த சொர்க்கத்திற்காக உழைப்பதற்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த உலக வாழ்க்கை. இந்த ஒரு வாய்ப்பை நான் தவற விட்டு விட்டால், அதுவும் மரணிக்கிற வரையிலிருந்து அந்த வாய்ப்பு நமக்கு.
60 வருஷம் வாய்ப்பில்லை, 100 வருஷம் வாய்ப்பில்லை. நமக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து மரணிக்கிற வரையிலும் தான் அந்த வாய்ப்பு. எப்போது மரணம் வரும் உத்தரவாதம் எப்பனாலும் வரும். அல்லாஹ் நாடுனா அல்லாஹ்வுடைய அழைப்பு எப்போ வருதோ போய்கிட்டே இருக்க வேண்டியது. அல்லாஹ் அழைக்கும் பொழுது எனக்கு ஒரு வாரம் டைம் தானே அல்லாஹ்ட்ட கேட்க இயலாது. அவர்களுக்குரிய தவணை வரும் பொழுது சிறிதலும் அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள். எதை சொல்லி அல்லாஹ்ட்ட அவகாசம் கேட்க இயலாது. தவணை முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. எத்தனை செய்திகளை பார்க்கும். சாப்பிட்டு கொண்டு இருந்தார், திடீரென்று மரணித்து விட்டார். செய்திகளை கேள்விப்படுறோமா இல்லையா? எவ்வளவு விபத்து செய்திகளை கேள்விப்படுறோம். அன்னையில் கூட ஒரு விபத்து செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க, சமூக வலைத்தளங்கள்ல பார்த்திருப்பீங்க. குடும்பத்தோட சொந்த பந்தங்களோட சென்னைக்கு வர்றாரு, சென்னைக்கு வந்துட்டு திரும்பி போறாரு, நினைச்சு பார்த்திருப்பாரு. கன நேரம் காதில் லாரி மோதுகிறது, 5 பேர் ஸ்பாட் அவுட். தாய், பிள்ளை, அந்த நபர், அந்த சகோதரர், அவங்க மாமா, மாமி, 5 பேர். கன நேரத்தில் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அவகாசம் முடிந்து விடுகிறது. நம்ம யாருக்கும் திடீரென்று மரணம் வராது என்கிற உத்தரவாதம் கிடையாது. யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. என்னைக்குனாலும் அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும். இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் வரலாம், அடுத்த வாரம் வரலாம், ஒரு வாரம் கழித்து வரலாம். எல்லோரும் நாம் அந்த வரிசையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஒருவர் பின் ஒருவராக சென்று கொண்டேதான் இருப்போம். முன்னேறி அந்த வரிசை காலியாகிக்கிட்டே தான் இருக்கும். மரணத்தின் வரிசையில் நாம் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறோம். ஒருவர் பின் ஒருவராக எல்லோரும் அந்த வரிசை காலியாகி கொண்டேதான் இருக்கும். நாமும் அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. நமக்கான அவகாசம் எப்போது வேண்டுமானாலும் வரும். நமக்கான தவணை எப்போது வேண்டுமானாலும் வரும். அதற்குள் நமக்குள்ள வாய்ப்பு முடிக்கப்பட்டு விடுகிறது. அந்த வாய்ப்பு, நமக்குள்ள வாய்ப்பு முடிவடைவதற்கு முன்பாக நம்மால் இயன்ற தான தர்மங்களை, நம்மால் இயன்ற நற்காரியங்களை, தொழுகைகளில், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். அதுதான் நமக்கு மறுமையில் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்குரிய வாய்ப்பாக அமையும். அந்த நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.